அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. நம்ம சென்னை அம்சபரோடைய செகண்ட் பார்ட் கல்யாண் ஜங்ஷன்ல இருந்து தொடங்குதுங்க. நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் லிங்க் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். $487 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கல்யாண் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KYN. இங்கே 12 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம், 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த கல்யாண் ஜங்ஷன்ல இருந்து இகாத்புரி நாசிக் வழியா மன்மாடுக்கு ஒரு லைன் பிரியுதுங்க. இன்னொரு லைன் நம்ம கர்ஜாட் லைன். அந்த லைன்ல தான் இப்போ நாம டிராவல் பண்ண போறோங்க. லோனாவாலா காட் செக்ஷனை கவர் பண்ண போறோம். லாஸ்ட்டில் இருந்தாலே நம்மளுக்கு இது ஒரு பிரச்சனைங்க. உள்ள ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் தொல்லை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளாட்ஃபார்ம்லேயும் கடைசியாக இருப்போங்க. எதுவுமே வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கல்யாணுக்கு பிறகு நம்மளுக்கு அபிஷியலா புனே தாங்க ஹால்ட். அது இங்கிருந்து 138 கிலோமீட்டர்ல இருக்குங்க. ஆனா நம்ம இடையில நிற்போம். அது வரும்போது என்னன்னு சொல்றாங்க. கர்ஜாட்டுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினுக்கு அட்டாச் பண்ணுறதுக்காக பேங்கர்ஸ் நின்றுக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம கர்ஜாட்டில் நிற்க போகிறோம். ये थोड़ी ना है। वो ईमानदारी की धन 2 वाइड आयो। भाई छिड़का है ना तो भाई छिड़का है। 534 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கர்ஜாட் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KJT. இங்கே எந்த ஹால்ட்டும் கிடையாது. ஆனால் பின்னாடி பேங்கர்ஸ் அட்டாச் பண்ண போகிறாங்க. உள்ளே வரும்போதே பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுதான் பின்னாடி சேர்க்க போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். लाल करता है, चौड़ा भी करता है क्या? थोड़ा देखता है। क्यों कलर करा? ये नहीं की पड़ेगी मुझे। पहले के नंबर तो ना। காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ என்னென்ன முடியுதோ எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். கொஞ்சம் தாங்க வெளிச்சம் இருக்கு. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். பார்த்துக்கிட்டே வாங்க. டனல்ஸ், பிரிட்ஜஸ் நிறையா இருக்குங்க.
இந்த ட்ரெயினில் வரும்போது தேவையான அளவுக்கு தண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ட்ரெயினில் வந்து பேண்ட்ரி கேர் கிடையாதுங்க. ஸோ தூரமாக ஸ்டாப்பிங் இருக்கிறதுனால உங்களால் எங்கேயும் இறங்கி வாங்க முடியல. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து சேல்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரயில் நீர் ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ தண்ணி வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம டிராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தோடைய கடைசி கட்டங்க. ஸோ சீக்கிரமாகவே இருட்டுச்சு. காட் செக்ஷன் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா வெளிச்சம் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. ஸோ ரொம்ப அதிகமாக கவர் பண்ண முடியல. ஸ்டார்ஸ் 564 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம லோனாவலா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு LNL. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஃபிஷியலாக ஹால்ட் கிடையாது. அங்கே கர்ஜெட்டில் நம்மளுக்கு பின்னாடி பேங்கர்ஸ் அட்டாச் பண்ணாங்க இல்லையா, அதை இங்கே டீகப்பிள் பண்ணிடுவாங்க. चलो चितन जी या साइड झालं शेवटला आलं एकदम चले बाबा ஸ்டார்ஸ் 625 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம புனே ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PUNE. இங்கே நம்ம வண்டி 7 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கு. இங்கே 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோனன் ஜங்ஷனுக்கு ஒரு லைன் பிரியுது, டவுனுக்கு கல்யாணுக்கு லைன் பிரியுதுங்க. நைட்டு உங்களுக்கு டின்னருக்கு பெஸ்ட் ஸ்பாட் இந்த புனே ஜங்ஷன் தாங்க. நைட்டு கரெக்டாக வண்டி 8 மணிக்கு நிற்கும். இங்கேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் இங்கேயே ஆர்டர் போட்டுட்டேங்க. ஏன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கி அப்படின்னும் போது நம்மளுக்கு நிறையா சாய்ஸ் இருக்குங்க. உள்ள உங்களுக்கு ஆன் போர்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ நீங்கள் இங்கேயே ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க. நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேங்க. புனே ஜங்ஷனில் நைட்டு சாப்பிட்றதுக்கு இட்லியும் வடையும் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி ஊற்றுறாங்க. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். புனே ஜங்ஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு சோலாப்பூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ 260 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க. இந்த 260 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோடைய செகண்ட் லாங்கஸ்ட் இன்டர்மீடியேட் ஹால்ட்டுங்க. இப்போ நான் போயிட்டு உள்ள சாப்பிட போகிறேன். சாப்பாடு வந்துருச்சுங்க. என்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். புனே ஜங்ஷனில் வாங்கின மைசூர் மசாலா தோசைங்க. தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் கொடுத்துருக்காங்க, வேர்க்கடலை சட்னி இருக்குது. இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees ஆச்சு.
புனேல ஆர்டர் பண்ண தோசையை காமிச்சேன் இல்லையா, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் நம்ம ஊர் வேர்க்கடலை சட்னியோட சேர்த்து கொடுத்தா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சொல்லவா வேணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோலாப்பூர் தான் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்கவங்க கிட்ட. ஸோ இப்போ நான் போயிட்டு தூங்க போகிறேங்க. சோலாப்பூர் வந்த உடனே எழுந்து காமிக்கிறேன். சோலாப்பூர் சும்மா அப்படின்றதுக்குள்ளே வந்துருச்சுல. 887 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம சோலாப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SUR. இங்கே 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. வண்டி எப்போ வந்துருச்சு, சிக்னல் போட்டு ரொம்ப நேரமாக முன்னாடி நிறுத்தி வச்சு இப்போ தான் உள்ள அமிச்சாங்க. Train number 22920 Ahmedabad Chennai Central Humsafar Superfast Express is on platform number 1. சோலாப்பூரில் நம்மளுடைய செகண்ட் சிட்டிங்கோடைய நிலைமையை பாருங்கள். நல்லா ஃப்ரீயாக தாங்க இருக்குது. கூட்டம் எதுவும் இல்லை. அண்டர்சர்வ் பேசஞ்சர்ஸ் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸில் புக் பண்ணுற ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து மும்பை அண்ட் பூனே வரைக்கும் வராங்க. அதுக்கப்புறமா பூனே, சோலாப்பூர் இங்கே ஏறுற கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போகிற கூட்டங்க. ஏன்னா இந்த வண்டி ரேணிகுண்டா வழியாக தானே போகுது. ஸோ ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஏழுமலையான தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. சோலாப்பூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ போயிட்டு திரும்பவும் தூங்க வேண்டியது தான். இப்போ தூங்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கல்புர்கி அண்ட் ராய்ச்சூர் 2 ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணுறோங்க. காலையில் குண்டக்கல்ல எழுந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. நாம குண்டக்கலுக்கு ரொம்ப பிஃபோரா வந்துட்டோங்க. ஸோ குண்டக்கல் கோட் கேபின்ல சிக்னல் போட்டு அப்படியே நிறுத்தியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம குண்டக்கலுக்குள்ள போக போறோம். ஸ்டார்ஸ் 1269 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம குண்டக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் GTL. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. குண்டக்கல்ல பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கீழே இறங்கிட்டாங்க. இங்கே பாரு எவ்வளோ ஜனம் இறங்கி வருதுன்னு சொல்லிட்டு. இங்கேயும் நல்ல பேட்டர்னேஜ் இருக்குங்க. நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், வண்டி இதோட ரேணிகுண்டால தாங்க நிற்கும். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப்ல இருந்து இருக்கு. உள்ள தண்ணி வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறந்த இடம் பாத்தீங்கன்னா இங்க நீங்க ஆர்டர்லாம் பண்ண வேணாம். பிளாட்ஃபார்ம்லயே செம்ம சூப்பரா இருக்குங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே இட்லி வாங்கிட்டேன். உள்ள போய் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த குண்டக்கல் ஜங்ஷன்ல இருந்து நிறைய முக்கியமான இடத்துக்கு லைன் பிரியுதுங்க. ராய்ச்சூர், பல்லாரி, தர்மாவரம் ஜங்ஷன், தோன் ஜங்ஷன், ஊட்டி ஜங்ஷன் சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு லைன் பிரியுது. இந்த ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே உடைய 6 டிவிஷன்ல ஒரு டிவிஷனா இருக்குங்க.
இப்போ குண்டக்கல்லில் வாங்கினா பிரேக்ஃபாஸ்ட்டுங்க 2 இட்லி 2 மெதுவடை இருக்குது. இந்த பக்கம் சாம்பார் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து 50 ருபீஸுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காலையில் அருமையாக குண்டக்கல்லில் இட்லியை வடையை வாங்கி சாப்பிட்டாச்சுங்க. அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு. ஆனால் சாம்பார் கிடையாதுங்க, வெறும் சட்னி மட்டும் தான் இருந்துச்சு. சட்னி செம்ம டேஸ்ட்டுங்க. நம்ம ட்ரெயினில் உள்ள ஆன்போர்டில் இட்லி அண்ட் உப்புமா விற்கிறாங்க. மேபி நீங்கள் குண்டக்கல்லில் வாங்க முடியலன்னா இங்கே ட்ரெயின்லேயே கூட வாங்கிக்கலாங்க. அதே போல் தண்ணியும் கொண்டு வராங்க, வேணும்னா தண்ணியும் வாங்கிக்கலாம். ஆனால் சீக்கிரமாக காலி ஆகிடும்னு நினைக்கிறாங்க. ஸோ குண்டக்கல்லில் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாவது வாங்கி வச்சுக்கோங்க. இட்லி அண்ட் உப்புமா பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் விற்கிறாங்க. ஸோ ட்ரெயின்லேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அஃபிஷியலாக நம்ம ட்ரெயினில் டிடி இப்போ தாங்க வந்தார். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் மொத்தமே ஸ்குவாடு தான் டிக்கெட்டை செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் குண்டக்கல் தாண்டின பிறகு வந்து நம்ம டிக்கெட் எல்லாத்தையுமே அஃபிஷியலாக வெரிஃபை பண்ணிட்டு போனாருங்க. மணி கிட்டத்தட்ட 9 ஆக போகுதுங்க. ஆனாலும் வெளியில பனி அப்படியே தான் இருக்கு. எந்த ஷாட் எடுத்தாலும் அப்படியே வெள்ளையா இருக்குங்க. வெளியில பாத்தீங்கன்னா ஒன்லி 18 டிகிரிஸ் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப சில்லுன்னு வேற இருக்குங்க. ஸோ எது எடுத்தாலும் அப்படியே பிளர்ரா இருக்கு. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கடப்பா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் HX. இங்கே ரொம்ப பிஃபோராக நாம போயிட்டு இருக்கோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இங்கே அன்ஷெட்யூல்டு ஹால்ட் போட்டிருக்காங்க. கடப்பால ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சிக்னலுக்காக ஹால்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இட்லி தோசை எல்லாத்தையும் ஊற்றிட்டாங்க. தண்ணி விற்கிறவங்க தண்ணி ஊற்றிட்டாங்க. சும்மா பரபரப்பாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம ஹம்சஃபருக்கு நிறைய செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 130+ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி எங்கே டிலே ஆனாலும் சரிங்க, இதோடைய ஸ்பீடையும் பிக்கப்பையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எங்கே ஆன் டைமுக்கு போகணுமோ அதை விட பிஃபோர் டைமாகவே போய் சேர்ந்ததுங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாக்கு பிஃபோர் டைமில் போயிட்டு இருக்கோங்க.
நமக்கு அகமதாபாத்ல இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு சாட்டர்டேஸ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் ரன் ஆகுதுங்க. அந்த வண்டியும் பாத்தீங்கன்னா 30 ஹவர்ஸ்லயே சென்னைக்கு போய் சேருது. ஹம்சஃபர் போற இதே ரூட்ல தாங்க அந்த வண்டியும் வருது. அந்த வண்டியில விளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா முயற்சி பண்றேன், என்னால எடுக்கவே முடியலங்க. கண்டிப்பா அந்த வண்டியில ஒரு முறை விளாக் பண்ணியே ஆகணுங்க. அபிஷியலா அகமதாபாத்ல இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு இருக்கிறதே ஃபாஸ்டஸ்டான ட்ரெயின் நம்ம ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் தாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம தலைவனுக்கு ஸ்டாப்பிங் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ சீக்கிரமாகவே வந்து சேர்ந்துடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த வண்டியில இப்போ அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் தொல்லை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க. ஸ்டார்ஸ் 1579 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான ரேணிகுண்டா ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் RU. இங்க 10 மினிட்ஸ் பிஃபோராவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா சென்னைக்கு போறவங்களை விட திருப்பதிக்கு போறவங்க ரொம்ப அதிகங்க. பாருங்க எவ்வளவு கூட்டம் இறங்குதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் போயிட்டு ஏழுமலையான தரிசனம் பண்ண போறாங்க. வண்டி ஃபுல்லா காலி ஆயிடுச்சுங்க. மதியானம் உங்களுக்கு லஞ்சுக்கும் பெஸ்ட் ஸ்பாட் பாத்தீங்கன்னா இந்த ரேணிகுண்டா தாங்க. இங்க உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. வேணும்னா இங்க வாங்கிக்கோங்க. ஆனா எனக்கு இப்போ பசி இல்லைங்க, கொஞ்சம் கோல்டா இருக்கு. ஸோ வீட்டுக்கு போய் தான் சாப்பிட போறேன். எல்லா ஜங்ஷன்லயும் என்னென்ன லைன் பிரியுதுன்னு சொன்னோம். ரேணிகுண்டால என்னென்ன பிரியுதுன்னு பார்ப்போமா. ரேணிகுண்டால இருந்து பாத்தீங்கன்னா திருப்பதி வழியா காட்பாடி போற லைனு, சென்னை லைனு, இந்த பக்கம் குண்டக்கல் லைனு, கூடூர் ஜங்ஷன் லைனு எல்லாமே பிரியுதுங்க. ரேணிகுண்டால இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்ப அடுத்து நமக்கு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டாப்பிங். அதுங்கிறது 137 கிலோமீட்டர்ல இருக்குங்க. இப்ப நம்ம சென்னை சென்ட்ரல் போறதுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்கு. ஸோ சிக்னல் போட்டு பொறுமையா தான் கொண்டு போக போறாங்க. ஸோ இடையில இருக்கிற முக்கியமான ஸ்கிப்பிங் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரா சென்னை சென்ட்ரல் போயிட்டே இருக்கலாங்க. தலைவன் விவேக் எக்ஸ்பிரஸ் நின்றுகிட்டு இருக்காங்க. சிக்னல் கொடுத்தாச்சு, கிளம்புறான் இப்பதான். வேப் 7 கிருஷ்ணராஜபுரம். இப்ப நாம டிராவல் பண்ற இந்த ரேணிகுண்டா அரக்கோணம் செக்ஷனும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. இப்போ ஒரு பெரிய கர்வ் ஒண்ணு வரும், அதை காமிக்கிற பாருங்க. அவ்வளவு ஒரு அழகா இருக்குங்க.
ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணுறோம். ஹம்சஃபர் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ஏகப்பட்ட முறை சொல்லியிருக்கேன். ஹம்சஃபர் அப்படின்னா ட்ராவல் கம்பேனியன், அதாவது தமிழில் பயணத்தோழர் அப்படின்னு அர்த்தங்க. நாமளும் இந்த ட்ரெயினில் 2 நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயின் நம்மளுடைய பயணத்தோழர் தாங்க. நம்ம சேனல்ல இது போலவே இன்னும் மிகப்பெரிய ஜேர்னிஸ் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குங்க. நான் எதிர்பார்க்கறது எல்லாமே உங்களுடைய ஏகபோகமான சப்போர்ட் பண்ணதாங்க. அந்த சப்போர்ட் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம எதை வேணா சாதிக்கலாங்க. நம்ம ரேணிகுண்டா பெரம்பூர் செக்ஷன் 130 பெர்மிட் பண்ணியிருந்தாலும் நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா 110 தான் மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாலேருந்து சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சில ட்ரெயின்ல டிராவல் பண்ண சொல்லி சஜஷன் பண்றீங்க. சஜஷன் பண்ண உடனே அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வீடியோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில நம்மளுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குங்க. நீங்க கமெண்ட்ல சொன்ன உடனே நான் அந்த ட்ரெயின் நோட் பண்ணி வச்சிருப்பேன். எனக்கு டைம் இருக்கும் போது கண்டிப்பா அந்த ட்ரெயின்ல போய் பிளாக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. நீங்க சொன்னதை நான் எப்பவுமே தட்டி கடிக்கவே மாட்டேன். ஸோ கவலைப்படாதீங்க.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு த கேபிட்டல். 1715 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோடு MAS. இங்க நம்ம வண்டி ஃபைனலா ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த ட்ரெயினில் இன்னைக்கு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்லீப்பர்லேயே அருமையாக ஜேர்னி பண்ணி சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆக்சுவலாக அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸோடைய தொல்லை ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ ஜேர்னி சூப்பராக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் அகமதாபாத்லேருந்து சென்னை வரதுக்கு இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்டான ட்ரெயின் நம்ம ட்ரெயின் தாங்க. உங்களுக்கு இன்னும் ஜேர்னி கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 3rd AC ஹம்சஃபர் பெட்டியில் புக் பண்ணிக்கங்க. சும்மா ஜம்முன்னு இருக்கோங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.